பேக் டு ரிஃபா கேமிங். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா த ஃப்ளோர் இஸ் லவன் அப்படின்னு ஒரு கேம் தான் ப்ளே பண்ண போல் ராப்ளாக்ஸில். நம்ம மக்களே இந்த வீடியோ வந்து ரொம்பவே அது என்ன வரும் இன்ட்ரெஸ்டிங்க்கு போய் எவ்வளோ இது பண்ணுறோம். ஐயா ஆமாம் இன்ட்ரெஸ்டிங்கு. என்னடா ஏறவே முடியல. ஆமாங்க எனக்கு என்னமோ நம்ம சோழி முடிய போடுன்னு நினைக்கிறேன். சோழி முடிஞ்சது. ஆமாம் கேஸ் நம்ம சோழி முடிஞ்சது. நம்ம கிட்ட 0 ரிவ்யூ இருக்கு. நம்ம இப்படி இருக்கா ஒன்றும் இல்லை கைஸ், அவனோட காஸ்டியூம் பார்த்து இப்படி இங்கே பாரு பேக்கான் கேர்ள். பேக்கான் கேர்ள் இங்கே பாரு. பாரு டிஆர் ஸ்கிப் பண்ணவளே. இதில் அவன் எங்கேருந்து கற்றுக்கிறானே தெரியல கைஸ். நம்ம ஃபாலிங் இதுக்கே ஃபாலிங் பிளேட்ஸ் அதுக்கே நம்ம ஓட் போட்டுருவோம். புதுசாக இருக்குது. இப்போ யாராச்சும் தள்ளி விட்டீங்க உங்கள் மூஞ்சியில் பூரா விட்டுருங்க. இப்போ என்ன இவ பேசுன குரல் பார்த்தீங்களா? ஐயோ யாராச்சும் வழியில் வந்தீங்க உங்கள் மூஞ்சில் பூரா ஆட்டுருவேன். இப்போ என்ன குரலில் பேசிட்டு இருக்கானே தெரியல கைஸ். என்ன இந்த பொண்ணு பார்க்க வித்தியாசமாக இருக்கு. இங்கே பாருங்க கைஸ், இவன் வாய்ஸை மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இப்படி பண்ணாதான் கொஞ்சம் காமெடியாக இருக்கும்னு அவன் பண்ணிட்டு இருக்கா. வேற ஒன்றும் இல்லை. நம்ம கேண்டில் அன்கே ஓட்டு போட்டுருவோம். பார்க்கிங் லாட் தான் வந்துருக்கு. எம்மா என்னம்மா நீ இப்படி பயந்து விளையாடுறேன் அப்படின்னு இப்போ வந்து இங்கே கார்டில் சொன்னாங்க. ஆமாம் கூட நான் விளையாடுறேன். இப்போ பாரு நான் எப்படி ப்ரோவாக விளையாடுறேன். சரி ஓகே பார்ப்போம். ஐயோ ஹேண்ட் கண்ட்ரோல் ஸ்லிப் ஆகுது. பாட்டியா நான் எப்படி ப்ரோ வந்து ஐயோ இதுக்கு தான் சொன்னேன் நானே விளையாடுறேன்னு. ஐயோ இந்த அம்மா கிட்ட அசிங்கமாக போச்சே. பாருங்க கைஸ், இவ்வளோ ஈஸியான ரவுண்ட்லேயும் நம்ம அவுட் ஆக்கிட்டேன் இவன். ஐயோ சரி வீடுமா. சம் பயாலஜிக்கல் மிஸ்டேக் கண்டுக்காத. ஆமாம் பயாலஜிக்கல் மிஸ்டேக்கு. என்னம்மா நீ போகிற வழியில் பர்கர்னு இருக்கேன். சும்மா ஒரு பவர் மாதிரி கொடுத்தாங்க அதான் வாங்கணும். ஆமாம் நான் கை வச்சு சும்மா இருந்தால் மட்டும் இந்த அம்மா நல்லா விளையாட்டு கீச்சிடுவாங்க. தெரியாமல் ஸ்லிப் ஆகிடுச்சு கைஸ்.
என்னம்மா நீ அந்த பொண்ணு தலை மேலே ஏறி உட்காந்துருக்க? இவ என் ஃப்ரெண்டு கைஸ். நம்ம இதுக்கே ஓட்டு போட்டுருவோம். என்ன இப்படி தூக்கி அடிச்சுட்டாங்க? இப்படி ஓடுறதுக்கு எவ்வளோ டைம். ஓகே கைஸ், நம்ம இங்கே நிற்போம். என்ன ஒருத்தி இங்கேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டா? ஏடி அம்மா ஸ்லிப்பாகி விழுந்துருப்பா. லாஸ்ட் செகண்டில் போய் அழுவ போயிட்டான். ஆனால் இல்லை, யாருமே சர்வைவ் ஆகலை. லாவா அவ்வளோ தூரம் ரைஸ் ஆகி வந்துருச்சு. மக்களே, நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு டாஸ்க்கு கொடுக்குறேன். என்ன டாஸ்க்கு கொடுக்க போகிறேன்? இந்த அம்மா எவ்வளோ வாட்டி இந்த வீடியோவில் காய்ஸ்னு சொல்லிச்சு, அது இல்லாமல் நான் எவ்வளோ வாட்டி மக்களேன்னு சொன்னேன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம சர்வை பண்ணிட்டோம். இது நல்லா இருக்கு. நம்மளும் அவுட் ஆகிட்டோம். உள்ளே வந்து எவ்வளோ நேரமாக ஆகுதோ, நம்ம ஒரு ரவுண்ட் கூட நம்ம சர்வை பண்ணல கைஸ். ஒரு பொண்ணு சர்வை பண்ணிட்டா. ஓகே, இதுக்கே நம்ம ஓட்டு போட்டுருவோம். RB1. இதில் கொஞ்சம் பட்டாலே அவுட் ஆயிடுறோம். ஓகே கிஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன எய்மாக வச்சுக்குவோம்னா, நம்ம ஒரு வாட்டியாச்சும் சர்வை பண்ணுவோம். அதுவே எய்மாக வச்சுப்போம். ஆமாம் மக்களே.
சோழி முடிஞ்சது. எப்படி பழத்து கிடக்குறேன்னு பாருங்க கைஸ். சரி ஓகே, இந்த ரவுண்ட் ஆச்சு நம்ம கிளியர் பண்ணுவோமான்னு பார்க்குறோம். ஓகே வந்துட்டோம். இந்த ரவுண்டு கிளியர் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்டு கிளியர் பண்ணிட்டோன்னா நம்மளோட எய்ம் கிளியர் பண்ண மாதிரி. ஆமாம், என்ன ஒரு ஷோல்டர் மேலே என்னமோ இருக்குது. அது ஒரு ராபர்ட்ஸ் கொடுத்து வாங்கினேன். ஓகே கைஸ், நம்ம எய்ம் மாதிரி நம்ம முடிச்சிட்டோம். ஒரு ரவுண்ட் கிளியர் பண்ண மாதிரி இதோட இவ்வளோ கூட முடியுது. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தேன். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கீப் சப்போர்ட்டிங். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எந்த மூமெண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதா இருக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.